ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்ஸ்டர் கிச்சன் ஃபேமிலி. நான் இன்றைக்கி வந்து சைட் டிஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பாவக்காய் ஃப்ரையும் ஆனியன் பக்கோடா வந்து பண்ணியிருக்கேன். கடையில் கிடைக்கிறப்போ டேஸ்ட்லேயே கிடைக்கும் ஆனியன் பக்கோடா. கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பாவக்காய் எப்படி பண்ணது பார்க்கலாம். கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு கடவுள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அந்த 1/2 கிலோ பாவக்காய் இருக்கும். அதை வந்து ஸ்லைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். வேகட்டும். கடைசியாக இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஆனியன் பக்கோடாக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கேன். இஞ்சி வந்து ஒரு பெரிய சைஸ் பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு உரிக்காதது நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ஆனியன் வந்து பெரிய சைஸ் ஆனியன், ரொம்ப பெரிய சைஸ் ஆனியன் 3 ஆனியன் வந்து ஸ்லைஸாக பிரியாணி போடுவோம்ல அதை போல் கட் பண்ணிக்கணும். மீடியம் சைஸ்னால் 4 எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட 1/4 கிலோ வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறது, ப்ளைன் கலர் மாவு தான் எடுத்துருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்து விட்டு தான் நம்ம பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரில் வந்து சப்போஸ் உங்களுக்கு இடிக்க முடியலன்னா லைட்டாக ஒரு மாதிரி மிக்ஸில் போட்டு ஓட்டிக்கலாம். அதில் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சோம்பு, தனியா தான். கண்டிப்பாக இதை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இது காஷ்மீர் மிளகாய் தூளில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி, பூண்டு, சோம்பு, தனியா வந்து ஒரு பல் நல்லா வந்து ஒரு லைட்டாக இதை மிக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணியை வந்து நான் தெளித்து விட்டு பிசைஞ்சிட்டு இருக்கேன். இதை போல் தான் பண்ணணும். மாவும் ரொம்ப கொட்டி எடுத்துக்காதீங்க. 4 கிலோ மாவு எடுத்துருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டால் கூட நம்ம சப்போஸ் மாவு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை போல் உதிரி விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி போட்டிருக்கேன்னு. உதிரி விட்டால் போல் போட்டுக்கணும். ரொம்ப கட்டிக்கிட்டே போட்டுறாதீங்க, வேகாது உள்ளக்கா. கண்டிப்பாக இன்க்ரீடியன்ஸ் வந்து தனியாக போடணும், சோம்பு போடணும், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போடணும். காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் பச்சை மிளகாய் நிறைய கூட சேர்த்துக்கலாம். தனியாலே காரம் கிடைக்கும் கண்டிப்பாக. கருவேப்பிலை வந்து ஒரு 2 துண்டு கருவேப்பிலை வந்து அலசிட்டு இதில் உருவி விட்டுக்கலாம். நம்ம அதுலேயும் போட்டிருக்கோம், ப்ளஸ் இதுலேயும் போட்டோம்னா கொஞ்சம் தனியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். ரொம்ப கறிகளை போல் வறுக்கக்கூடாது, ரொம்ப மீடியமான வறுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பாவக்காயில் வெல்லம் போட்டிருக்கேன். கடைசியாக பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. பக்கடா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த கலரில் வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா முறுமுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அமைக்க பாருங்கள். வெத்துன்னு இருக்கக்கூடாது, இதை போல் தான் இருக்கணும். நீங்களும் இதை போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. இது போல் வீடியோ இன்னும் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். இந்த மாதிரி பக்கோடாவை அடிக்கடிக்கு செய்வேன். என் பொண்ணு தான் சொல்லுவாள், கடையில் கிடைக்கிற போல இருக்குமான்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.